Hello students, இன்னைக்கு நம்ம 11th standardல exercise 1.2ல இருக்கிற first sum பார்க்க போறோம். Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. So நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் reflexivity, symmetricity, transitivity-னா என்னன்னு பார்த்திருக்கோம். reflexive அப்படினா ஸோ ஒரு எலமெண்ட் அதே எலமெண்ட் கூட ரிலேட் ஆகியிருந்தா அது ரெஃப்ளெக்சிவ். ஏன்ற எலமெண்ட் கூட ரிலேட் ஆகிருந்தா அது ரெஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக் அப்படின்னா ஏன்ற எலமெண்ட் பீன்ற எலமெண்ட் கூட ரிலேட் ஆகிருக்கணும். எகெயின் அந்த பி ஏ கூட ரிலேட் ஆகிருந்தா அது சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா ஏ பி கூட ரிலேட் ஆகிருக்கணும், பி சி கூட ரிலேட் ஆகிருக்கணும், அண்ட் தென் ஏவும் சியும் ரிலேட் ஆகிருந்தா அது ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த மூணு பாசிபிலிட்டிஸும் இருந்ததுன்னா அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன் சொல்லணும். ரெஃப்ளெக்சிவ்னா கண்டிஷன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷனை எழுதி அதுலேருந்து ரிலேஷன் சொல்லணும். அடுத்து சிமெட்ரிக் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனை சொல்லணும். அதுக்கப்புறம் அதோட ரிவர்ஸ் கண்டிஷனை சொல்லி அதுலேருந்து ரிலேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? அதே போல் தான் ட்ரான்சிட்டிவும் ஃபஸ்ட்டு ரிலேஷன் சொல்லணும், அப்புறம் கண்டிஷன் சொல்லணும், அதோட ரிவர்ஸ் கண்டிஷன் சொல்லி ரிலேஷன் எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சம். Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. The relation are defined on the set of all positive integers by m related n if m divides n. So நம்ம எடுக்கக்கூடிய m n அப்படின்ற terms set of all positive integer. So m is equal to 1 2 3 etc. எப்படி வேணா இருக்கலாம். அதே போல் n is equal to 1 2 3 etc. எப்படி வேணா இருக்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து set of all positive integers and relation வந்து m related to n if m divides n என்றது தான் கண்டிஷன். ஸோ கண்டிஷன் வந்து m divides n. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவ்க்கு எழுதுகிறோம். ரெஃப்ளெக்சிவ்க்கு என்ன கண்டிஷன் முதல்ல எழுதுவோமா? கண்டிஷன் என்ன? m divides n அப்படின்னு எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா n டிவைடட் பை mன்னு எழுதுவோமா? m divides n. ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து ரெஃப்ளெக்சிவ் அப்படின்றதுனால a ரிலேட்டட் டு ஏவைவாக சொல்லுவோமா? இப்போ இங்கே n டிவைட்ஸ்க்கு பதிலாக m divides m ஆர் n divides nன்னு சொல்லலாமா? சரி, இப்போ நம்ம m is equal to 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 divided by 2 is equal to divide ஆகுதா? 1ன்னு. n is equal to 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் 2 divided by 2ன்னு divide ஆகுதா? is equal to 1. ஸோ divide ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது m related to n. Therefore, sorry, m related to m. Therefore, it is reflexive. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் m divides n. நமக்கு ரெஃப்ளெக்சிவ் அப்படின்றதுனால இந்த n-க்கு பதிலாக நம்ம m-ஏ எடுத்துக்கிறோம், இல்லை m-க்கு பதிலாக n ஏதாவது ஒன்று மட்டும் மாற்றினா போதும். ஸோ m divides m-ன்னே வரும். எந்த நம்பர் எடுக்கிறோமோ அந்த நம்பர் அந்த நம்பராலே டிவைட் ஆகும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ தட் இஸ் it is reflexive. Next is symmetric. Symmetricல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேஷன் எடுக்கணும். ரிலேஷன் வந்து m related to n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கண்டிஷன் என்ன? கண்டிஷன் வந்து m divides n. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் n-க்கு பதிலாக 4 m-க்கு பதிலாக 2 அப்படி எடுக்கிறோன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ இதோட ரிவர்ஸ் பாருங்கள். ரிவர்ஸில் கண்டிஷன் எடுக்கணும். முதல்ல m divided by n அப்படின்னு எடுக்கணும். ஸோ m-க்கு நம்ம என்ன வேல்யூ எடுத்துருக்கோம்? 2 divided by n-ஓட வேல்யூ 4. டிவைட் ஆகலை இல்லையா? ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனில் வருது 1/2 அப்படின்னு. இது வந்து 4/2னா டிவைட் ஆகும் 2. இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் வர்றதுனால இங்கே நமக்கு வந்து m is not related to n அப்படின்னு வருது.
So it is not symmetric. Okay, and third one, transitive. Transitive first என்னது relation எடுக்கணும். relation என்னது m divides n. m divides n, அது n by m அப்படின்னு எடுக்கலாமா? இதுக்கான condition, sorry இது condition இல்லை, இது condition. relation வந்து m related to n அப்படின்னு எடுக்கிறோம். reverse condition பாருங்க. reverse condition என்னன்னா, நமக்கு இது transitive அப்படின்றதுனால a related to b related to c இருக்கணும். நமக்கு அடிஷ்னலாக இன்னொரு டேர்ம் எடுத்துக்கிறோம். n divides r அப்படின்னு எடுத்து, r வேணாம், வேறு ஏதாவது ஒரு லெட்டர், எந்த லெட்டர் வேணால் எடுத்துக்கலாம். n divides r. அப்போது r by n அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம வந்து n rக்கான வேல்யூஸ் எடுக்கணும். mக்கு வந்து 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். nக்கு வந்து 2 அப்படின்னு ஏற்கனவே எடுத்துட்டோம். அப்போ rக்கு மட்டும் வேறு ஏதாவது ஒரு வேல்யூ 8 அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாருங்க, m divides n-னா n divided by m is equal to 2/4 ஆகும் இல்லையா? இது fraction. So m is not related to n. அதே போல் reverse condition, r divided by n 8/4 is equal to, இது cancel ஆகுது 2. n related to r. n related to r. ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் நாட் ரிலேட்டட்னு வந்ததுனால இட் இஸ் நாட் transitive. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோமனில் third one, let A be the set consisting of all the members of your family. ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் செட்டில் எடுத்துக்க சொல்கிறாங்க. the relation R is defined by A related to B. ஸோ ரிலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, A related to B அப்படின்ற ரிலேஷனை சொல்கிறாங்க. அண்ட் கண்டிஷன் என்னென்னா, A is not a sister of B. A is not a sister of B அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு சொல்யூஷன், ஃபஸ்ட்டு நம்ம செட் எடுத்துக்கிறோம் இல்லையா? செட் A is equal to A B C D அப்படின்ற 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிறோம். ஸோ A அப்படின்றது ஃபாதர், B அப்படின்றது மதர், C அப்படின்றது சன் அண்ட் D அப்படின்றது டாட்டர் அப்படின்ற 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு கண்டிஷன் என்ன, A ரிலேட்டட் டு B அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவ் எடுக்கணுமா? ரெஃப்ளெக்சிவ்னா என்ன, A ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும். அதுதான் வந்து ரெஃப்ளெக்சிவ்க்கான டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு செட்டையும் எடுக்கிறோம். A ரிலேட்டட் டு A. ஸோ A ரிலேட்டட் டு A, இது வந்து ரிலேஷன். நமக்கு கண்டிஷன் என்ன, A இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப், நம்ம இங்கே ரிலேஷன் ஏல எடுத்துக்கிறதுனால A. ஸோ A இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் A. ஸோ A ஃபாதர் வந்து அவருக்கே சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து மதர் அவங்களுக்கே சிஸ்டராக இருக்க முடியாது. அண்ட் சன் அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ டாட்டர் அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ். அண்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக்கில் என்ன எடுக்கிறோம், கண்டிஷன் என்ன, ரிலேஷன் A related to B and condition A is not a sister of B. ஸோ இப்போது A ஃபாதர் மதருக்கு சிஸ்டர் கிடையாது. சரியா? அடுத்து ஃபாதர் சன்னுக்கு சிஸ்டர் கிடையாது. ஃபாதர் டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது. ஸோ இப்போ ஃபாதரை விட்டுட்டோம். அடுத்து மதர் எடுத்துக்கிறோம். மதர் சன்னுக்கு சிஸ்டர் கிடையாது அண்ட் மதர் டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது. அண்ட் சன் டாட்டருக்கு சிஸ்டராக இருக்கலாம் இல்லையா? சன்னும் டாட்டரும், ஸோ சன் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் வராது. அண்ட் டாட்டர் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் சன் வரலாம் இல்லையா? ஸோ டாட்டர்
ஸோ இப்போ பாருங்கள், ஃபாதர் டாட்டருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது, மதர் டாட்டருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது, சன் டாட்டருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. ஆனால் டாட்டர் சன்னுக்கு சிஸ்டராக இருக்கலாம் இல்லையா? ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி கண்டிஷன் தானே வருது. ஸோ இங்கே சிஸ்டர் ஆஃப் சன் அப்படின்ற கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? நாட் அப்படின்ற டேர்ம் வரணும். ஸோ நாட்ன்ற டேர்ம் வந்திருக்கிறதுனால இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் என்ன? ரிலேஷன் என்ன? A related B, B related C, and then A also related C அப்படின்ற கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை, ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கண்டிஷன் என்ன? A is not a sister of B. So A sister of B கிடையாது, and B sister of C கிடையாது, and Aவும் Cயும் சிஸ்டர்ஸ் கிடையாது. அதே போல் பி எடுத்துக்கிறோம், பியும் சியும் சிஸ்டர் கிடையாது, சியும் டியும் சிஸ்டர் கிடையாது, அதே போல் பியும் டியும் சிஸ்டர் கிடையாது. அண்ட் இப்போ சி எடுத்துக்கிறோம், ஏவும் சியும் சிஸ்டர் கிடையாது, பியும் சியும் சிஸ்டர் கிடையாது, சியும் டியும் சிஸ்டர் கிடையாது. ஸோ டாட்டரை மட்டும் எடுக்கும்போது டாட்டரும் சன்னும் சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து நாட் சிஸ்டர் அப்படின்றதுனால இட் இஸ் not transitive. Second one, let x is equal to a b c d and r is equal to a comma a, b comma b and a comma c. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive and equivalence. So கொடுத்துருக்கிறது வந்து x அப்படின்ற செட்டில் A, B, C, D அப்படின்ற 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிலேஷன் ஆரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A, A, B, B அண்ட் A, C அப்படின்ற ரிலேஷனை கொடுத்துருக்காங்க, ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் டவுன் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ஆர். ஸோ இந்த ஆரில் இருக்கிற மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸை வச்சு அது ரெஃப்ளெக்சிவாக, சிமெட்ரிக்காக, ட்ரான்சிட்டிவாக, ஈக்குவலன்ஸாக நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன? ஒரு எலிமெண்ட் அதே எலிமெண்ட் கூட ரிலேட் ஆகிருக்கா? ஏ கூட ரிலேட் ஆகிருக்கு, பி கூட ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ். A related to A and B related to B. So it is reflexive. அடுத்து symmetric. Symmetricனா என்ன? A B கூட ரிலேட் ஆகிருக்கணும், B இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு வேற ஒரு எலிமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, B, C. B C கூட ரிலேட் ஆகிருக்கணும், C D கூட ரிலேட் ஆகிருக்கணும். இப்படி இருந்தால் அது சிமெட்ரிக். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கா பாருங்கள். ஸோ ரிலேஷனில் A, A இருக்குது, B, B இருக்குது அண்ட் A, C இருக்கா? ஸோ A, C இருக்குது. ஆனால் நமக்கு B, C அப்படின்ற டேர்ம் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். அடுத்தது ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்ல ஸோ ஏ பி கூட ரிலேட் ஆகிருக்கணும், பி சி கூட ரிலேட் ஆகிருக்கணும் அண்ட் ஏ சி கூட ரிலேட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கா பாருங்கள். ஏ, ஏ ரெஃப்ளெக்சிவில் இருக்குது, பி, பி ரெஃப்ளெக்சிவில் இருக்குது, ஏ, சி. ஸோ ஏ, சி அப்படின்ற ரிலேஷன் இருக்கா? ஸோ இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். அண்ட் இந்த மூணு கண்டிஷனும், இந்த மூணு ஃபங்க்ஷனும் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ரிலேஷன் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வரும். நமக்கு இங்கே ரெஃப்ளெக்சிவ் இருக்குது அண்ட் ட்ரான்சிட்டிவ் இருக்குது, பட் சிமெட்ரிக் இல்லாததுனால இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். Sum number 5. On the set of natural numbers, let R be the relation defined by A related to B if 2A plus 3B is equal to 30.
Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalence. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்ம எந்த நம்பர் எடுத்தாலும் அது நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா 2a + 3b = 30 அப்படின்ற டேர்ம் எடுத்துக்கிட்டோம். இதிலேருந்து a, b நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதிலேருந்து 2a = 30 - 3bன்னு எடுத்துக்கலாமா? இதுலேருந்து a = 30 - 3b / 2ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இது டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கிறதுனால இந்த bக்கு நம்ம வந்து மல்டிபிள் ஆஃப் 2 கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ டிவைட் ஆகிடும். a = 30, bக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். bக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது b belongs to natural numbers. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 1 / 2. ஸோ 30 - 3 27. 27 / 2 is டிவைட் ஆகாது. சரியா? அடுத்து a = 30 - 3 × 2 / 2. 3 2s are 6. 30லேருந்து 6 சப்ராக்ட் ஆச்சுன்னா 24 / 2 டிவைட் ஆகுதா? 12. இப்போ a = 12. எப்போ bக்கு வந்து 2ஆக இருக்கும்போது a = 12. அதே போல் a = 13 - 3 × 3 / 2. ஸோ 3 3s are 9. 30லேருந்து 9 சப்ராக்ட் ஆச்சுன்னா 21 / 2 is not divisible. அதே போல் a = 30 - 3 × 4 / 2. ஸோ 30 3 4s are 12. 30 - 12 18. 18/2 9. ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து டிவிசிபிள் ஆகுது. சரியா? இப்போ நமக்கு வந்து ரிலேட்டட் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கணும். ஸோ நமக்கு இங்கே எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்லேயுமே ஆன்சர் கிடைக்காததுனால இட் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ். ஓகேவா? அதே போல் தான் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் கிடைக்காததுனால இட் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ், இட் இஸ் நாட் சிமெட்ரிக், it is not transitive. So it is not equivalence. The condition is not possible for all natural numbers. Okay va? So next 7th one, on the set of natural numbers let R be the relation defined by A related to B if A + B is less than or equal to 6. Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalence. On the set of natural numbers. So natural numbers நம்ம substitute பண்ணணும். எதில் substitute பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனில் substitute பண்ணணும். ஸோ a + b க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், பிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். கிடைக்கிற ஆன்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 இருக்கணும். சரியா? ஸோ a + b is less than or equal to 6. ஸோ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏக்கும் 1 பிக்கும் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. 2 is less than or equal to 6. இப்போ பேர் பாருங்கள், 1, 1 a, bக்கான பேர் 1, 1. அடுத்து ஏக்கு 1 பிக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதுவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 வருதா? இப்போ 1, 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அடுத்து ஏக்கு 1 பிக்கு 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. அப்போ 1, 3. அடுத்து ஏக்கு 1 பிக்கு 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 கிடைக்குதா? அடுத்து 1 + 5 போட்டோம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 கிடைக்குதா? இப்போ 1, 5. அடுத்து இங்கே 1 + 6 போட்டோம்னா greater than 6 வந்துடும். ஸோ அதுக்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அடுத்து ஏக்கு பதிலாக 2 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 + 1 less than or equal to 6. அப்போது 2, 1. அடுத்து 2 + 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இஸ் less than or equal to 6. 2, 2. அடுத்து 2 + 3 இஸ் less than or equal to 6. அப்போ 2, 3. அடுத்து 2
plus 4 substitute பண்ணலாமா? 2 plus 4 less than or equal to 6 2, 4. அடுத்து 2 plus 5 substitute பண்ண முடியுமா? equal to 7 வந்துரும். ஸோ நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த கண்டிஷன் வேண்டாம். அடுத்து 3 substitute பண்ணலாமா ஏக்கு? 3 plus 1 is less than or equal to 6. 3, 1. அடுத்து 3, 2 substitute பண்ணலாமா? 3 plus 2 5. அடுத்து 3, 3. ஓகேவா? 3, 4 substitute பண்ணோம்னா 7 வந்துடும். அடுத்து ஏக்கு 4, பிக்கு 1. ஏக்கு 4, பிக்கு 2. that's all. அடுத்து ஏக்கு 5, பிக்கு 1. அடுத்து 5, 2 substitute பண்ண முடியாது. ஸோ கண்டிஷன் கிடைச்சிருக்கிற ஆர்டர் பேர்ஸ் இவ்வளவு தான். ஸோ இதிலேருந்து ரெஃப்ளெக்ஸு, சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ் எழுதணும். ஸோ பாருங்கள் 1, 1 இருக்கா? அடுத்து 2, 2 இருக்கா? அடுத்து 3, 3 இருக்கா? ஸோ இது மூணும் ஒரு எலிமெண்ட் அதே எலிமெண்ட் கூட ரிலேட் ஆகிருக்கா? அப்போ அது ரெஃப்ளெக்சிவ். இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ். சரி, ரெஃப்ளெக்சிவ்னா A related to A. அடுத்து சிமெட்ரிக்னா A related to B and B related to Aவா இருக்கணும். ஸோ மாற்றி பேராக இருக்கணும். பாருங்கள் இப்போ 1, 1 again 1, 1 வந்துருச்சு. 1, 2 1, 2ன்னு ஒரு பேர் இருக்குன்னா அதோட ரிவர்ஸ் பாருங்கள் 2, 1 இருக்கணுமா? இருக்கா? அடுத்து 1, 3னா 3, 1 இருக்கா? அடுத்து 1, 4னா 4, 1 இருக்கா? 1, 5னா 5, 1 இருக்கா? ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். அடுத்து டிரான்சிட்டிவ்னா என்ன? A related to B, B related to C and A related to C இருக்கணும். பாருங்க 1, 1 இது வராது. 1, 2 2, 1 வந்துருச்சு. 1, 3 3, 1 1, 4 4, 1 1, 5 5, 1 வந்துருச்சு. 2, 3 3, 2 2, 4 4, 2 இப்படிதான் வந்திருக்கு. ஸோ எதுவுமே வந்து தேர்ட் பார்ட்டியோட தேர்ட் எலிமெண்ட்டோட வந்து பேர் ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ ஒரு டேர்ம் வந்து நாட்னு வந்துட்டா கூட இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். Okay students, thank you.